மதுரை வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு பாஜக அதிமுக நிர்வாகிகள் வரவேற்பு. தமிழக பாஜக தென் மாவட்ட நிர்வாகிகளுடன் அமித்ஷா இன்று மாலை ஆலோசனை. மதுரையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தங்கும் விடுதி அருகே பறந்த ட்ரோனால் பரபரப்பு. மாவட்ட நிர்வாகத்தின் தடையை மீறி ட்ரோன் பறந்தது குறித்து காவல்துறை விசாரணை. பாமக நிறுவனர் ராமதாசுடன் ஆடிட்டர் குருமூர்த்தி மீண்டும் சந்திப்பு. சென்னையில் நடைபெற்ற ரகசிய சந்திப்பு குறித்து ராமதாஸ் மழுப்பல். இங்க வேற யாரையும் சந்திக்கிறதுக்கு திட்டமாங்கயா? சென்னையில பாமகவை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்க பாஜக தீவிரம். பாஜகவுக்கு போக்கு காட்டும் ராமதாஸ் அமித்ஷாவை சந்திக்க போவதில்லை என பேட்டி. கூட்டணி பேசுவதற்கான முடிவு பண்ணுவதற்கான நேரம் இதுவல்ல. பாமக எந்த அணியில இருக்கீங்க? நீங்க நினைக்கிற அணியில நான் இருப்பேன். பிரதமர் மோடியுடன் இங்கிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லாமி சந்திப்பு. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைக்கு பிரிட்டன் ஆதரவு. தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மையை பாதுகாக்க நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும். மகாராஷ்டிர தேர்தல் தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் விளக்கத்தை ஏற்க மறுத்து ராகுல் காந்தி மீண்டும் கேள்வி. மறைக்க எதுவும் இல்லை என்றால் மகாராஷ்டிரா வாக்குச்சாவடிகளில் மாலை 5 மணிக்கு பிறகான சிசிடிவி காட்சிகளை வெளியிட வேண்டும். நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கான ஒருங்கிணைந்த டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை வெளியிடவும் தேர்தல் ஆணையத்திற்கு ராகுல் காந்தி வலியுறுத்தல். பாஜக வாக்குப்பதிவு இயந்திரங்களை வைத்து சூதாட்டம் ஆடுவதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. கூட்டணி கட்சிகளை அழிக்கும் பாஜகவிடம் அதிமுக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல். பாரதிய ஜனதா கட்சி இவிஎம் என்கிற வாக்குப்பதிவு எந்திரங்களை வைத்துக்கொண்டு இங்கே சூதாட்டம் ஆடுகிறது. அதனை இப்போது மக்கள் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள். பெங்களூரு கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு மாநில அரசின் இழப்பீடு தொகை அதிகரிப்பு. 10 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என கர்நாடக முதலமைச்சர் அறிவிப்பு. மாவோயிஸ்ட் சந்தோஷ்குமாரை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்து வரும் என்ஐஏ. சந்தோஷ்குமார் அளித்த தகவலின்படி கோவையைச் சேர்ந்த 6 பேரை தேடும் என்ஐஏ அதிகாரிகள். அமித்ஷா வருகை திமுகவினருக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தமிழிசை கருத்து. சங்கி என்ற வார்த்தைக்கு புதிய விளக்கம் அளித்த தமிழிசை சவுந்தரராஜன். அவர்கள் வருகை எங்களுக்கு உற்சாகத்தை தருகிறது, ஆனால் திமுக கூட்டணிக்கு ஒரு பதற்றத்தை தருகிறது. மதுரை சங்கம் வளர்த்த தமிழ், அதனால் எங்களை சங்கிகள்னு சொல்றாங்க. அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. சங்கம் வளர்த்த தமிழில் சங்கிகளின் சக்தி பெருகுகிறது என்று வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். அவர்கள் வருகை. திருத்தணியில் ரயில் தண்டவாள இணைப்பு பகுதியில் சிமெண்ட் கல்லை வைத்த மர்ம நபர் உரிய நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. மர்ம நபருக்கு வலைவீச்சு. விருதுநகர் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் படுகாயமடைந்த தொழிலாளி உயிரிழப்பு. வெடிவிபத்து தொடர்பாக பட்டாசு ஆலை போர்மேனை கைது செய்து காவல்துறை விசாரணை. இந்தியாவில் தீவிர வறுமை விகிதம் 5.3% குறைந்துள்ளதாக உலக வங்கி தகவல். 2022-23 நிதியாண்டு நிலவரப்படி இந்தியாவில் 7.5 கோடி மக்கள் தீவிர வறுமையில் உள்ளதாக அறிக்கை.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் காருடன் 50 கிலோ கஞ்சா பறிமுதல். இலங்கைக்கு கடல் வழியாக கஞ்சாவை கடத்த முயன்ற 6 பேர் கைது. திண்டுக்கல்லில் தொழிலாளர்கள் சென்ற வேனை இடித்து தள்ளிவிட்டு நிற்காமல் சென்ற லாரி. விபத்தை ஏற்படுத்திவிட்டு இரக்கமின்றி கண்டுகொள்ளாமல் சென்ற மணல் கொள்ளையர்கள். நிர்வாக திறனற்ற ஆட்சிக்கு கிளாம்பாக்கமே சாட்சி என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். போதிய பேருந்துகளை இயக்காமல் மக்களை அலைக்கழிப்பதாக தமிழக வெற்றிக் கழகமும் கண்டனம். திருவாரூரில் சொத்துக்காக பெற்ற தாயை கத்தியால் குத்திய மகன். படுகாயமடைந்த தாய்க்கு சிகிச்சை, தப்பியோடிய மகனுக்கு வலைவீச்சு. தூத்துக்குடி அருகே கழுத்தளவு தண்ணீரில் வாழைத்தார்களை சுமந்து செல்லும் தொழிலாளர்கள். குடும்பச் சூழலால் ஆபத்தான வகையில் வாழைத்தார்களை சுமந்து சென்று லாரியில் ஏற்றும் பரிதாபம். தேசிய சட்ட பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வில் திருச்சி பச்சமலை பழங்குடி மாணவன் மாநில அளவில் முதலிடம். கரூர் கோட்டைமேடு அரசு பள்ளியில் படித்த 2 மாணவர்களும் தேர்வில் வெற்றி பெற்று அசத்தல். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவை தவிக்கவிட்ட விமானி. பணி நேரம் முடிந்ததால் ஷிண்டே செல்லும் விமானத்தை இயக்க முடியாது என விமானி கைவிரிப்பு. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நகை கடையில் கைவரிசை காட்டிய பெண். நகை வாங்குவது போல் நடித்து தங்கச் செயினை திருடி சென்ற பெண் குறித்து போலீசார் விசாரணை. தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 56 பேர் உயிரிழப்பு. பக்ரீத் பண்டிகை தினத்திலும் இஸ்லாமியர்களை இரக்கமின்றி கொலை செய்த இஸ்ரேல். ஹமாஸ் கடத்திச் சென்ற மேலும் ஒரு பிணை கைதியை சடலமாக மீட்ட இஸ்ரேல். தாய்லாந்தைச் சேர்ந்தவரின் உடலை மீட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவிப்பு. கிரீஸ் நாட்டின் அத்தோஸ் மலையில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பரபரப்பு. கடலுக்கு அடியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.3 பதிவு. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸில் அமெரிக்க வீராங்கனை கோகோ காஃப் சாம்பியன் பட்டம். சபலென்காவை வீழ்த்தி முதல் முறையாக பிரெஞ்சு ஓபன் பட்டத்தை வென்று அசத்தல். பிரெஞ்சு ஓபனில் ஆடவர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை வெல்லப் போவது யார்? இறுதிப் போட்டியில் ஜானிக் சின்னர், கார்லஸ் அல்காரஸ் இன்று மாலை பல பரீட்சை. தைவான் தடகள போட்டியில் இந்திய வீரர் வீராங்கனைகள் ஆதிக்கம். முதல் நாளிலேயே இந்தியா 6 தங்கப் பதக்கங்களை வென்று அசத்தல். திருச்சி அணிக்கு எதிரான TNPL போட்டியில் நெல்லை ராயல் கிங்ஸ் அணி வெற்றி. இன்றைய 2 போட்டிகளில் மதுரை, சேலம், திருப்பூர், திண்டுக்கல் அணிகள் மோதல். இரண்டாவது பயிற்சி டெஸ்ட் ஆட்டத்தின் முதல் இன்னிங்ஸில் இந்திய A அணி 348 ரன்களுக்கு ஆல் அவுட். 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து லயன்ஸ் அணி 3 விக்கெட் இழப்புக்கு 192 ரன்கள் சேர்ப்பு. வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணியை ஒயிட் வாஷ் செய்த இங்கிலாந்து அணி. T20 மற்றும் ஒருநாள் தொடரை முழுமையாக கைப்பற்றி இங்கிலாந்து அணி அபாரம். Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhavaram. Admissions open for grade 4 to 11. Olive Tree, a school for future leaders.